இந்த மேடைக்கு முன்னாடி இருக்க 43X2796 டாடா டோஸ்ட் வண்டி கொஞ்சம் வண்டி வெளியிடுங்க. கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது தெரிய வேணாமா உங்களுக்கு? அப்படி நிப்பாட்டிட்டு போயிருக்கீங்க.
நமஸ்தே லவ குஸ்கா மழை அவசியம் வரும். எல்லாரும் வெள்ளன ஆரம்பிக்கவும் என்னவோ நடக்குது ஏதோ நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது மாதிரி டவுன்ல நாடகம் நடத்துறதே பெரிய விஷயம். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். இந்த வண்டியில் போகிறவங்களும் தயவு செய்து பாதை அங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் மாறியும் போகலாம். ஒரு 10 மணி வரை கொஞ்சம் இடையூறாக தான் இருக்கும். நாடகம் இன்னைக்கு சிறப்பான நாடகம். அனைவரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். பேருபார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திலே காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலை மக்களே, எதிர்கால இளைஞர்களை எழுச்சிக்கும் தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை காலையில் கார் சென்று மாலையில் வீடு விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, ஆமா மற்றும் வெளியூரிலிருந்து நாடகத்தை காண்பதற்காக வருவந்திருக்கின்ற அத்தனை ரசிகர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே துவங்கினா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. எப்படி தம்பி சொல்றீங்க? யாரா போன வருஷம் நொக்கால ஒரு சொல்லிப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படி சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எறிவே எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சரி, சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அது எப்படி தம்பி? அடி வாங்கினாத்தான் அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கும். சில ஆளுங்க பொண்டாட்டி இம்முசை தாங்க முடியாம வந்திருக்கும். வீட்டுல படுத்தா பருப்பு வாங்கணும் உளுந்து வாங்கணும் நம்ம கொலையா கொண்டு வருவா நம்ம கிட்ட நாடகம் நடக்குதுன்னு சொல்றாங்க. சத்தம் தான் கேட்க அந்த சத்தத்தை கொஞ்சம் இனிமையா கேட்டுட்டு வருவோம். டெய்லி வீட்டில் உள்ள சத்தத்தை கேட்டு நமக்கு அழுத்து போச்சு. இந்த சத்தமாவது கொஞ்சம் இன்னைக்காவது ஒரு நல்ல நாள் பிறந்திருக்கு. இந்த மதுரையில ஜீவா நகர்ல 1வது வீதியில நாடகம் வச்சிருக்காங்க. இந்த சத்தமாவது கேட்கட்டும் அப்படின்னு கேட்டுப்போம் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஆளும் ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க. அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. சிறப்பான நாடகம். கரெக்டா 6:45க்கு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, 10:35க்கு நாடகத்தை முடிச்சிருவோம். 12 மணி வரை நடத்துவான் நம்ம நாடகம் தானே. நீங்க ஓகேன்னா விடிகிற வரோடு நடத்துவான். அப்படித்தான் சொல்லுன்னு ஊருக்காரல்ல நம்ம என்ன சொன்னாலும் ஆமா போடுறோம். ஆமா போட்டாத்தே நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும். ஏன் தம்பி? தம்பி எந்த ஊர் நீங்க? ஆமாண்ணே. தம்பி எந்த ஊர்னு கேட்கிறேன். எந்த ஊர்ப்பா? தொண்டினே. சரி சரி. அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அனைவரும் இருந்து இந்த நாடகத்தை ரசிகனை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வருகின்ற காவல்துறை அனுபவி அவர்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி கலந்த வணக்கத்தோடு அம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டகே கண்ணியம்மா மாங்காடு தனிவாளும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா. அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா. கருணாக முருவெடுத்து கருமாறியாரு மகிழகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாடு காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாடு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவனுக்கு கருமாறி அறிகிறார். மாரியம்மா புகழ உலக தேவையம் உன்னை நல்ல மாரியம்மா புகழ உலக
மாரியம்மா இன்னமெல்லாம் தித்தவரே எங்கள் முத்து மாரியம் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா கருணை மாறி தருகிறார் கருமாறி உருவெடுத்து கருமாறி ஐயா மையகிலே உண்டக கண்ணியம்மா திவானர்கள் வாழுகின்ற கருமாரியம் திவானர்கள் வாழுகின்ற கருமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி போட்டு உன்னை மனமாற வேண்டுகின்றோம் விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்பவருக்கு குழந்தை வரும் தந்திடுவார் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார் குட்டினிலே காமாட்சி குழந்தையாக தவழ்ந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாழ்த்தருகிறார் கருணாக உருவெடுத்து கருமாறி அறிகிறார் மகிழகிலே முண்டக கண்ணியம்மா ஜீவானகள் வாழுகின்ற கருமாரியம்மா ஜீவானகள் வாழுகின்ற கருமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டி உற்சாகம் அன்புறவுகளே இந்த பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் தட்டாங்க நீங்கள் நல்லா கைதட்டி உற்சாகத்துங்க புருஷனை மட்டும் அடிக்கிறாங்க நல்லா கைதட்டி உற்சாகத்துக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா ஒரு பாட்டு முடிஞ்சவனா கைதட்டினாத்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்க சத்தம் கட்டாத்தான் நாங்கள் என்னவோ நம்ம ரசிக்கிறாங்க பரவாயில்லடா அப்படின்னு கூட 2 பாட்டை பாடிப்போம் கை லேசா தட்டியும் தட்டாம இருந்துக்குங்க என்னவோ நினைக்கிறா இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க என்னவோ இவங்கெல்லாம் கத்துறாங்க ஆட்டுக்குட்டி கத்துற மாதிரி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க நாங்களும் சுருக்கிக்கிடுவோம் நான் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க நான் நிறைய ஆளுக்கு இந்த நாடகம் இங்கே நடக்கிற தெரியாது போல நாடகம்னா 10 மணிக்கு தான் வைப்பாங்க நானே எங்கள் சங்கத்தில் சொன்னேன் பொய் சொல்லாடா போடா சும்மா 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கிறேன் அதிசயமா 7 மணி 6 மணிங்கிற போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு 9 மணி ஆச்சுன்னா கூட்டம் கடல் மாதிரி வந்துடும் அதனால் நிறைய ஆளுக்கு விளம்பரம் தெரியாது அதனால் யாரும் விடிகிற வரை இருந்தது விடிகிற வரையா முடிகிற வரை இருந்து நாடகத்தை கண்டுகளிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்ற அறிவு சேர்ந்த ஆளுகளை இன்னைக்கு வந்து கால அம்புடு ஜாமவான்கள் ஒரு ஆளுக்கு 5 அறிவு 6 அறிவு 7 அறிவு அப்படி சொல்றேன் நீங்க தவறா நினைக்காதீங்க ஏன்னா இப்ப 5 அறிவு யாருக்கு அது நம்ம அந்த 5 அறிவு நம்ம அது விலங்குகளுக்கு தான் 5 அறிவு மனுஷனுக்கு 6 அறிவு இப்பெல்லாம் மணி ஒரு 10-30 தாண்டிச்சு வச்சுக்கோங்க சரி அம்மா ஆளுகளுக்கு எப்பலாம் 6 அறிவு சரி நம்ம ஆளுக்கெல்லாம் 5 அறிவு விலங்குகளுக்கெல்லாம் 6 அறிவு ஆயிரும் இப்பதான் சொன்னேன் கிழக்கலையா புரியுதுன்னு சில நேரம் அப்படி தாண்டா சில நேரம் தண்ணியை போட்டா நம்மளால கொலையா கொல்லுவேன் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் அக்காங்கிறேன் என்ன சொல்றேன் போடா என்னை பிடிக்கல அவனுக்கு பாட்டு படிக்கிறது அவனுக்கு பிடிக்கல இப்படி தலையிலே அடிச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள ஓடான்னு அர்த்தம் தலை வலிக்குதான் லேடிஸ் வந்துச்சுன்னா சிரிச்சு போயிட்டு மட்டும் நகரத்திலும் புனகரமாய் விளங்கக்கூடிய அம்மன் துதி பெருமாறி கல்வி பெருந்திரு புகழ் கொடை வருமாறி மக்கட்டு வாழ்வழிக்கும் நலமருள் தருமாறி வளர்த்து தண்டமில் மதுரையின் கருமாறி அம்மையை கருத்துள் இருத்துள்வோம் என்பதை மதுரை ஜீவாநகரில் அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவில் 43ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் உங்களுக்கு திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கெல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா உங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் உங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா நாங்கள் கம்மாயில் வேலைக்கருவை தான் வெட்டணும் ஆமாம் அதான் உண்மை ஏன்னா உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நாடக நடிகர்கள் மற்ற கலைஞர்களும் வாழ முடியும் ஏன்னா நீங்கள் இருக்கிற வரை நாடக உலகம் எப்போவுமே அழியாது
ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆடல் பாடலை வச்சிருக்கலாம், வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு கிராமிய நிகழ்ச்சி வச்சிருக்கலாம், வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபாயை கொடுத்து கராட்டம் வச்சிருக்கலாம், வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வில்லு பாட்டு வைக்கலாம், வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கும்மி பாட்டு வைக்கலாங்கிற அந்த நிகழ்ச்சிலாம் வேணாம். எத்தனை கலாச்சாரம் எத்தனை இருந்தாலும் நம்ம நாடக கலாச்சாரத்துக்கு ஈடாகாது என்பதற்காகவே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து இந்த ஜீவா நகரில் வீட்டிருக்கின்ற 1ஆம் வீதி அன்பு சொந்தங்களுக்கும் அந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தாருக்கும் இளைஞர் மட்டத்தார்களுக்கும் அன்பு தங்கை தங்கச்சி எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் திரைப்பட நடிகர் அன்பு மைத்தனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் சீர்திருப்பாடு. அங்கே இருக்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியவது கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு பற்றி ஒரு நடிப்பு செய்வேந்தன் அன்பு ஒன்னார் புதுகையைச் சேர்ந்த பி.கே. ராஜாராம் அவர்களை வருங்கமடையிலே வேடன் விருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுக்குமனை உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலபாணி அன்பு சகோதரி, இணையதள புகழ் பேஸ்புக் புகழ் அன்பு சகோதரி, யூடியூப் புகழ் அன்பு சகோதரி கம்மங்காடைச் சேர்ந்த ஏ.ஆர். ராசாத்தி அவர்களை வருங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ், தனக்கென ரசிகர் மன்றத்தை உருவாக்கக்கூடிய அன்பு தம்பி ரெட்டையாளத்தைச் சேர்ந்த சீர்காழி எப்படி கோவிந்தராஜன் எப்படியோ, மதுரையில் மீனாட்சி அம்மன் அருள் எப்படியோ, அதனை போலவே அன்பு தம்பி சிறப்பாக பாடக்கூடிய அன்பு சிறப்பான ஒரு பேச்சாளர் அன்பு தம்பி ரெட்டையாளத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் விரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, எல்லா நாடகத்திலையும் 1 மணிக்கு தான் நாரதர் வருவாங்க. இன்னைக்கு எத்தனை மணிக்கு நாரதர் வர்றான்னு எனக்கே தெரியல. முருகன் எத்தனை மணிக்கு வர்றான்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. நானே எப்போ போறேன் எப்போ வரேன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனால் நாடகம் வள்ளி திருமண நாடகம். ஆமாம். மற்றும் ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, அன்பு சகோதரர் யூடியூப் புகழ், அன்பு ஒன்னார், காதல் மன்னன், மருங்காப்புரியைச் சேர்ந்த எதுலையுமே காதல் இருக்கணும். ஏன்னா இந்த கலை மேல காதல் இருந்தனால தான் இந்த கலைக்கு வந்திருக்கீங்க. இவருக்கு இது மேல காதல் தான் இவர் வந்திருக்காரு. நான்லாம் வந்த கதையே வேற. மேல பகவன் படைப்பில்லை ஆனாயி பெண்ணாயி பள்ளி எப்பனுக்கு வணக்கம் பச்சை பாவாடை ஊதா பாவாடை சொல்லி எங்க அப்பா நோத்தா என்னடா படிக்கிறேன்னு போட்டேன். அப்பெல்லாம் இந்த கலை மேல இது ஒரு ஆளுக்கு ஒரு பைத்தியம் வரும். கண்டிப்பா அந்த ஆர்வம் வரையில எதுக்கு நிறைய ஆளு படிச்சாலும் லூசா திடுறாங்க இல்லையா? அந்த கலை மேல ரொம்ப அளவுக்கு மீறியமா அந்த சரியா அதை செயல்படுத்திட்டோம்னா நம்ம சரியா வந்துடுவோம். நீங்க நல்லா பாருங்க, நல்ல தொழிலாளியா இருப்பேன், 15 பொம்பளை வச்சிருப்பேன், நல்ல வேலை வெட்டி பார்ப்பேன், பெரிய அந்த ஊருக்கே பார்த்தா அவன் தான் கட்டட இன்ஜினியர் இருக்கேன், அவன் பார்த்தா நிற புதையில் இருப்பேன். அது சரி. அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல் வாத்தியா இருப்பேன், பல மாணவர்களை உருவாக்குற மாதிரி இருப்பேன். அந்த ஆளு பார்த்தா எந்த நேரமும் கசக்கல்லே இருப்பேன். நிறைய ஆள் பார்த்தா பல டிமிக்கி பண்ணுவேன், அங்கிட்டும் பேசுவேன் நாளா பல கருத்து சொல்லுவேன். அது இல்லைன்னா இது இல்லை, அதே நல்லா இருக்கும் தம்பி, நீங்களாம் நல்லா இருந்தாத்தே அப்படின்னு. அவன் தான் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்படி இருப்பேன். செலால் எப்படி தெரியுமா? நான் எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் அண்ணே, எனக்கு சங்கீதம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கோம். அவன் என்ன செய்வேன், ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், 45 வயசுக்குள்ள செத்துருவேன். அதான உண்மை. கவிஞர் கண்ணதாசன் செத்தாரு. எப்ப செத்தாரு? 33 வயசுல செத்துட்டாரு. கண்ணதாசன் கல்யாணம் சொல்லி அவனே பெரிய மாமன் தானே. ஒரு இதை மாற்றி சொல்லிவிட்டு அதை கண்டுபிடிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுனால தான்டா பிரச்சனையே வர்றது. அதனால அண்ணே ஆறுமணிய கலையரசு மணிகண்ட பிரபு அவர்கள், ஏன்னா நேரம் பார்த்தா நம்மளே பேசிக்கணும்னா கடுப்பாயிருவேன். மணிகண்ட பிரபு அவர்கள் வருங்க மரளி ஆறுமணிய பின்பாட்டை செய்வார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர், இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. ஆடல் பாடனா
பெருமிச்சனே கிடைச்சிருக்காதீங்க. ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் இரட்டையாளங் புகழ் காளீஸ்வரன் அவர்கள் விரங்கமலை மிருதங்கம் தபேலா தோலக் தவுள் செய்ப்பார்கள். அம்மா இறங்க நாடா பாட்டு போகலாம். பலே ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கைதட்டின 3 பேருக்கு நன்றி. 7, 13, 26, 16 பேருக்கு நன்றி. நிறைய ஆள் கையை கொண்டு வந்து போய் எடுத்துட்டாங்க. நான் எண்ணிருவேன், நான் கணக்கில் பாசு எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரே செத்து போயிட்டாரு. ரொம்ப படிக்கிறேன் அப்படின்னு நான் போனால் எப்படி இருந்திருக்கேன். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிள்ளையர் அன்புனார் புதுக்கோட்டையை சேர்ந்து ஏகே அருள் அவர்கள் விரங்கமலையில் ஆல்ரவுண்ட் செய்வார்கள்.
எடுத்துட்டு போகலாம். டியூஷன் போவேன், நாடகம் பார்க்கவா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் சொல்லு. ஆளு கம்மியா இருக்கு. வாடா டே கும்புறடா, வாடா டே மாப்பிள முகர் செட் பண்ணு. கைதட்டுங்க. உண்மையில நம்ம நாடகத்துறையில் எங்கே வேணா பார்க்கலாம். ஆல்ரவுண்ட் வாசிக்கலாம், மிருதங்கம் வாசிக்கலாம், கீபோர்டு வாசிக்கலாம், தாளம் வைக்கலாம். ஆனால் முகர் சிங் வாசிக்க ரொம்ப ரொம்ப சிரமம். அது என்ன காரணம் தம்பி? ஏன்னா இந்த நாக்கில் வச்சு இப்படி அதை மீட்டுறது ரொம்ப சிறப்பாக இசைக்கிறாரு. ஏன் தம்பி நீங்க இது நம்ம வீட்டில எல்லாம் அப்படி பண்ணவே நம்பி விட்டாங்க. ஏன் நாக்குக்கு ஏதாச்சுன்னா நக்க முடியாதுங்க அப்படின்னு. ஐயா நான் வீட்டில் சமையல் வேலை பார்க்கறது, உப்பு அதுதான், வேற நம்ம தவறாக அடிச்சுறாங்க. ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்புனார்கள் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா மதுரையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள். இன்னைக்கு ஊரை மாற்றி சொல்ல முடியாது, எல்லா நாளும் புதுக்கோட்டையை சொல்லப்படாது. நீலகண்டன் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறை சீனமைப்பு முத்துமாரி சீன்கமேனி உரிமை எம் சுப்பிரமணியன் கூலையான விடுதி அருமையான சீனமைத்திற்கும் அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவலி அமைப்பு எம்ஆர் மணி போன மணி என்ன எம்ஆர் மணி என்ன போன மணி. உண்மையில அந்த பாட்டு போன தத்துவம் தான். கத்தியை திட்டாதே புத்தியை திட்டு, கண்ணியம் தவறாதே நேர்மையாகிற என்ன சொன்னாங்க, என்னன்னு தெரியல. ஏன்னா அப்போ உள்ள பாட்டு அப்போ உள்ள பாட்டு தான். இப்போ என்னடா பாட்டு ஆங்குறேன் ஊங்குறேன் காலையிலேங்கிறேன். ஆமாம், அப்புறம் அங்கா மாதிரி டுங்கா மாதிரி சிங்கா மாதிரி, அப்புறம் உங்கள் அப்பே நாரி புது புது பாட்டு ஒன்றுமே புரியல. அதனால் ரொம்ப சிறப்பான முறை ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் எம்ஆர் மணி ஒளிபெருக்கி அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நடன பேரணி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், லண்டன் புகழ். பொம்பளை பிள்ளைனாலும் சூப்பர் பேசுறா. ஒன்னு தண்டிடா. என்னது காலு கையை படந்த முகம். லேடிஸ்னா இப்படி இருக்கணும். நமக்கு கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு கிழட்டு முண்டை எனக்கு. நம்ம வீட்டில் பார்த்தாலே ரொம்ப எரிச்சலா வருது. புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா வழக்கமல புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் விரகமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க ஆனே வா கோயில் ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க ஆனே வா கோயில் ஆனே ஆ கோயில் அது கஞ்ச மாடு
நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தினர் செல்லிடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் விஜய் டிவி புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விறகுமலையிலே பபுனா நிற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் உங்கள் விழா என்று உங்கள் அன்பையும் ஆட்சியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டிக்கும் திருவாரூருக்கு நடுவே உள்ள திணையத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி என்று எழுந்த வணக்கம். எங்களுக்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பாளருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மேடை அமைப்பு உண்மையிலே ரொம்ப சிறப்பாக மேடை கொட்டகைலாம் ரொம்ப சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அன்புலகள் நெஞ்சார்ந்த நன்றி என்று எழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற உள்ள வீட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லும். ஏன்னா எனக்கு இப்போ மணி ஆயிடுச்சு. சக்குன்னு லேடிஸ் வந்தாத்தான் கலன்னு இருக்கேன். என்னை பார்க்கல கடுப்பாக இருக்கேன். அது பப்புனுக்காரன் முடிஞ்சா பொலியர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு தாயில உள்ளேயும் போறான்ல வைக்கிறாங்க. சும்மா பேச்சில் குண்டியை ஆடிக்கிட்டு லேடிஸ் எப்படா வர சொல்லுவேன் அப்படின்னு நிறைய ஆளுங்க ஆவலா இருப்பாங்க. இருக்குல்ல நம்மளை பார்க்கல பொண்டாட்டிக்கே கடுப்பா இருக்கு, உங்களுக்கு கடுப்பு இல்லாம இருக்கு. ஆனா என் பொண்டாட்டிக்கெல்லாம் நான் இங்க இருந்து வீட்டுக்கு போவேன். 10 நாள் நாடகம் ஆடிட்டு அங்கே வீட்டுக்கு போவேன். அங்கே ஒரு நாள் நாடகம் வீட்டுக்கு போனா சரி ஒரு நாள் தங்கிடுவேன் வீட்டில் இருப்பேன். ஆமா அடுத்த நாள் கொஞ்சம் மதியம் வர தங்கனே வச்சுங்க. என் முன்னாடி கேட்டுருவா எப்படி கிளம்பலையா நீங்க அவளுக்கு நான் வீட்டில் இருக்க பிடிக்காது கொள்ள இன்னும் கிளம்பலையா நாடகம் இல்லையா இருடி நாடகம் இருக்கு. ஆனா தங்கமானவையா என்ன சொல்றீங்க பாசக்காரி உண்மையிலே எப்படி சொல்ற? டேய் நான் நாடகத்துக்கு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கவே சரி அதான்டா தாலி கட்டி தொட்டு தாலி கட்டின மனைவி எப்படி சொல்ற? நாடகத்துக்கு கிளம்பிட்டேன்னா எனக்கு சளி பிடிச்ச உடனே சுடுதண்ணி காய வச்சு கொடுப்பா. சுடுதண்ணி குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி காய வச்சு இந்த முதுகுல சோப்பு போட்டு கழுவி விடுவா. அப்படி இது முதுகாது பார்த்துக்க உனக்கு சோப்பு போட்டு இந்த முதுகுல அப்படி சோப்பு போட்டு குளிப்பாட்டி விட்டு சரி அந்த எண்ணெய் இந்த காலையெல்லாம் அமுக்கி விட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது வீட்டில் பழங்கள்லாம் இருந்துச்சுன்னா கவரில் வச்சு கொடுத்து போய் இறங்கிட்டு போயிட்டு வாங்க நல்லபடியாக அனுப்பிவிடுவான். இப்படிதான் அனுப்பிவிட்டு வந்து ஊருக்கு வந்து இறங்கிடுவேன். இறங்கிட்டு பொண்டாட்டு பேச போன இங்கே வந்து இறங்கவே கேட்டு வந்துடும் என்னங்க போயிட்டீங்களா போய் சேர்ந்தீங்களா அப்படின்னு வந்து இறங்கிட்டாடியே அப்படின்னு சொல்லுவேன். இறங்கிட்டுன்னு சொல்லி அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. வந்து இறங்கிட்டு சந்தோஷம் சொல்லி மறுபடியும் கொஞ்சம் நான் அடிப்பேன் போன்னு எப்படி அடி மான ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா வை போன் மயிடா நீலாம் எதுக்கு பேசுற அப்படின்பா. மறுபடியும் போன அடிப்பேன் நாடகம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். சரி நாடகம் ஆரம்பிச்சு நம்ம மேல பாசத்தில் அடிக்கிறான். பாசம் இல்லை வேஷம் இல்லை வேற சரி அம்பிட்டு லோனு காசு கட்டுறது அந்த அக்கறை மயிரிலே அடிச்சிருக்கா. நான் நினைச்சேன் நம்ம இப்போ காசு நம்ம மேல பொண்டாட்டி பாசத்தில் இருக்கான். பாசத்தில் இருக்கேன் லோனுனால பல குடும்பம் லோன். ஆனால் சொன்னவொன்னே நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் சிரிக்கிறேன். இங்கேயும் மதுரை லோனு தானா இங்கேயும் அட்ரஸ் சரி வந்துடுறாங்களே வீட்டுக்கு வீடு. நாங்களே அட்ரஸ் தெரியாம மண்டேலா நகரில் நின்றுக்கிட்டு மருதமணி அஞ்சா வாடா அங்கே கிராமத்தில் லோன் மதுரையிலே அப்படித்தானா. இந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்டேன் எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு எப்படி நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவாங்க பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி அப்படி லோன் வாங்குறப்ப. ஆமா லோன் வாங்குற பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி நைஸா பொண்டாட்டி போய் புருஷன் கேட்பார் எப்படி இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னவோ மற்ற நாள்லாம் மூத்திரத்தை குடிச்ச மாதிரி தண்ணி சாப்பிட்றதுக்கு சரி. அதுக்கு இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம் விடிவெள்ளி விடிவெள்ளி களஞ்சியம் பிரதீஸ்வரி ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு சரி. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? ஏன் பணம் வாங்குற வர அந்த மேனேஜரை புருஷன் முட்டாட்டி ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பிதான் இருக்கு மச்சின தேவை வச்சிருக்கேன் செயின் எடுக்கணும் மோதிரம் எடுக்கணும் இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு ஓயாம கும்பிடுவா. பணம் வாங்குற வரைக்கும் பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்பிடுறக்கா அக்கா நீங்க கட்டலைன்னா என்னைய கொண்டே வச்சிருவாங்க அக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. ஆமா அது விடியுமோ விடியாதோ. ஓஹோ அது 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வந்துடும். ஆனால் டவுனில் இங்கே வர முடியாது. நம்மளால 7:45 தான் கதவே திறப்பேன். அவன் 10 மணிக்கு வந்தாத்தே அதுக்கிழமை வேலை கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். கொடுத்தவன் திருச்சி போய் நிற்க வேண்டியது. ஆமாம் வீடு தெரியாமல் இங்கே போயிட்டாங்களே எங்கே வர்றது விடியும்னே ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். வந்து வீட்டு வாசலில் ஒன்று ஒரு பாயை விரிச்சிருவேன். பாய வரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சிருவேன். அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். விளக்கு எரிஞ்சு முடிஞ்சோன்னா பணத்தை வசூல் பண்ணோன்னா விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டி ஆச்சரா போயிருமா அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு 1000 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அப்படியே ஆத்தி அவங்க பார்த்தா அந்த மதுரையே ஆள போற மந்திரி மாதிரி அவங்க கீழ்ச்சி வச்ச செருப்பு டைட்ஸ் பேண்ட் சுடிதார் நான் தான் குழு தலைவி மயில புடுங்கின தலைவின்
அந்த 5ஆம் தேதி ஆச்சுல இருக்க அடியே அமுதா ஆனந்தியா வீட்டுல இளவருங்க ஓயாம வந்துகிட்டே இருக்காங்கடி. பாச கொடுத்தான்னா அங்க இருக்க எதுக்கு இங்க வர அப்படி என்ன அவனுக்கு ஆத்திரம் இது அது காசை கொடுத்துட்டு இவங்க வாங்கிவிட்டு இவங்க அவனை திட்டுவாங்க. நிறைய குரூப் இருக்கு. நிறைய நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோனு வாங்குவோம். லோனு வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. 50,000 வாங்கினோம்னா அதோட சேர்த்து 20,000 சேர்த்து 70,000 கட்டணும். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும் லோனுனா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்த அம்மன் போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆளு சிரிக்கிற பார்த்தா நடந்துக்கிட்டு தான் இருக்கும்ல. இதில் நிறைய ஆளுங்க பொண்டாட்டி ரூமுக்குள்ளே வச்சு முதுகுலே குத்து தண்ணியை குடிக்க சாகுடா முண்டை போய் தண்ணியை என்ன வந்து அப்படின்னு முதுகுலே குத்துங்க. இவங்க கதவை சாத்திக்கிட்டு நம்மளும் தெளிவாக சொல்லாம பாரு, அடி வாங்குற இவனா இருக்கான். கதவை சாத்தி சொல்லாம பாரு, சாகுடி அப்ப போட்டு கொடல அத்துப்புறா சாகுடி வெளியே வந்து சொல்லாம பாரு, மாப்பிள்ள உங்க அக்கா பிரிச்சு புட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவேன், சுடுதண்ணி காய்வடி அப்படின்னு உத்தரம் கொடுக்க. வேற என்ன ஆளு சிரிக்கிற பார்த்தா நிறைய குரூப் அப்படித்தான் நடக்கும். ஆனால் ஏன் பட்டாட்டி அப்படி இல்லைடா. ஓ நாடகம் முடிச்சுட்டு நான் போய் 4 மணி ஆனாலும் சரி வீடு போற வர சாப்பிடவே மாட்டா. பொண்டாட்டிலாம் அப்படி அமையணும். அன்னி குணம் அப்படின்னு. ஆமா தங்கமான குணம் இல்லையா? உங்க வீட்டில் எப்படியா? நம்ம வீட்லயும் அப்படிதான். உங்க வீட்டுல என்ன சொல்ற நீ? 4 மணிக்கு போனாலும் 4 மணியா இருந்தாலும் சரி என்னை விட்டுட்டு அவ சாப்பிடவே மாட்டா. உங்களை விட்டு சாப்பிடாது. ஆமா என்ன காரணம்? என்ன ஒலைய நான் தான் வைக்கணும். அன்னி குணம் அப்படின்னு. குணம் ஒலை வைக்கிறாடா. ஏய் மூஞ்சு போறடே பாரு. போனவன ஒலை வைக்கலாமாடா? உனக்கு அறிவில்லையாடா? ஏண்டா நீ எல்லாம் தோத்த திக்கிறியாடா? போனவன ஒலை வைக்கலாமா? சரி போனவன அப்பலாம் பண்ண கூடாது. அப்ப என்ன செய்யணும்? என்ன மாதிரி துணி எல்லாம் துவைச்சுட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒலை வைக்கணும். நீங்கள நம்ம லிஸ்ட் தானா? கைவிடுங்க. தம்பி பேர் மணி போட்டோ எடுத்துக்கையா? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வர 2ஆவது ரேங்க். ஆமா. நான் உள்ள போயிட்டு என்ன பொம்பளை நேரம் பார்த்தா நான் இன்னும் நிறைய பேசலாம். நான் பேசணும்னா இன்னும் பேசிட்டே இருப்பேன். எனக்கே நேரம் பத்தாது. ஆனா உள்ள போயிட்டு பொம்பளை மச்சான் மருதமணியார் வந்துகிட்டு இருக்காரு, ரெடியா இருக்கா, லேடிஸ் வேற இருக்கு. உள்ள போயிட்டு எல்லாரும் அமைதியா இருந்து ஒற்றுமையா இருந்து வருஷம் இதே மாதிரி விழா வச்சு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த விழா வைக்கிறதே ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லித்தான் விழா வைக்கிறது. நிறைய ஆள் இன்னைக்கு தான் நிற போதே தண்ணியை போட்டு சண்டை எழுப்பேன். வரி காய்ச்சல் வீட்டுல வந்து காட்டியா என்ன நான் கொடுக்க மாட்டேனோ தெரியாதா? நானும் இடத்துல பாப்போமா? நீ பாத்திரியா? பாப்போம்ல நாடத்தை வச்சு புடியா நீ இப்படித்தான் நிறைய இன்னைக்கு தான் ஒண்ணு சேர்ந்து விழா கொண்டாடும். இன்னைக்கு தான் அந்த பேச்சே பேசுவேன். வீட்டுக்கு வந்து இந்த வரி கேட்கறது தான் வச்சுக்கிட்ட கூடாதுட்டா. இல்லைன்னா நான் கோயில சேரல என் காசை தாப்புன்னு கேட்பேன். ஆமா போட்டு அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை தெரிவித்து கொண்டு என்ன பாட்டு படிக்கிறேன். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே எப்படிதான் அப்பா அப்படி நல்லா கூட்டம் வருது. எனக்கு தாத்தாங்க வாங்கம்மா ஒரு அக்கா டிவி பாக்குதா இல்ல நாடகம் பாக்குதா வீட்டுல இருந்து அக்கா இறங்கி வாக்கா. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. ஆளுக்காரு அதட்ட பாக்குறேன், அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குறேன். ஆளுக்காரு அதட்ட பாக்குறேன், அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குறேன். இளவாயில குறுக்கு வரிகளை சம்பாதிக்கிறான். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்ன
நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் என் பேரை சொல்ல மாட்டேங்கிறேன்பா. பப்புனு வரட்டும் இன்னைக்கு. என்ன மாமா ராணி, உங்களுக்கு வெள்ளை கலர் சட்டை சூப்பரா இருக்கேன், மாப்பிள்ளை மாதிரி அழகா இருக்கீங்க. என்ன கல்யாணம் ஆகல? அழகா இருந்து என்ன புண்ணியம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நீ முதல்ல சோகமா இருக்கியா? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இன்னொரு வாட்டி கூட ஆகல. சோகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க, அது என்ன சுகமா இருக்கியான்னு கேக்குறீங்க? நான் ஏன் அழுத்தழுத்தி கேட்கறேன்னா, நீ முதல்ல சோகமா இருந்தீங்கன்னா தான் 4 பேத்துக்கு சோகத்தை கொடுக்க முடியும். மறுபடியும் சொல்லுங்க, என்ன இப்பவே ஆட்டம் கொண்டுருச்சு? இல்லம்மா, நீ சோகமா இருந்தீங்கன்னா தான் எங்க 4 பேத்துக்கு நீ சோகத்தை கொடுக்க முடியும். அப்படிங்களா? அப்ப நான் தான் சோகம் கொடுக்கணும், நீங்க யாரும் சோகம் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதான் போயிருச்சு. அப்புறம் எதுக்கு அதை வேற வச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டு? சரி போட்டுங்க. ஆமா. ஏய் இங்க பாருப்பா, கைலாசநாதனே பாத்துக்க. ஆமா, எதுக்கும் அதுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுட்டு வா, சரியா? நீ எப்போ கேட்டாலும் அதை துருவியே கேட்டு வெளியில காட்டி கொடுப்ப. ஏ ஆத்தா அத்தோரமா காப்பாற்றப்பட்ட பாட்டு பெரும்பாடா இருக்கு. ஏன் மாமா இது எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கு, நான் வீட்டுக்கு கொண்டு போயிடவா? எனக்கு என்னமோ இது ஆடாம பிடிக்க முடியலனே, ஆனாதான் கலட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடலாமான்னு பாக்குறேன். வச்சுக்க தேவைப்படுமா? ஆமா. அட வீட்ல பிராக்டீஸ் பண்ணியா பண்ண மாட்டியா? அதுக்கு தான் சொன்னேன். அப்ப நான் வாயிலே வச்சுக்கிட்டு இப்படி பாடுறதா நல்லா இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் ஆசைப்படுவேன், எதுக்கு எடுத்தாலும். ஏப்பா பூங்குயிலே என்ன பாட்டு இது? பூங்குயிலேன்னு பாட்டு பாடுறேன். பூங்குயிலே எப்பா இது பாட்டு தாங்கப்பா, வாசிக்கலாம்.